அதிமுகவை பற்றி சொல்லலைங்கும்போது பாமகவை சொல்லியிருக்காரா, விசிகாவை சொல்லியிருக்கிறாரா, சீமான கட்சியை சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குறீங்களா? எம்ஜிஆர் பேரை சொல்லியிருக்கிறார். இல்லை, அது எம்ஜிஆரே இப்போ பல பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பிஜேபி சொல்லி மேடை தோறும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விட்டுடுங்க, அதை நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டேன். இல்லை, அது சொன்ன விதம் அதிமுக வாக்குகளை கவர்ற மாதிரி இருக்குங்கிறாங்க. ஏங்க, எம்ஜிஆர் பேரை ஒரு மேடையில் வச்சு பேசுகிற மேடையில் இப்படி தான் கூத்தாடின்னு சொல்கிறாங்க, இப்படி தான் என்டிஆர் ராமராவின்னு சொன்னாங்க, இந்தாண்ட எம்ஜிஆரின்னு சொன்னாங்க. அது போல் நானும் கூத்தாடி தான் நானும் அரசியலுக்கு வந்திருக்கிறேங்கிறார். அப்படி சொன்னதுனால விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது. சரிதானா? அதிமுக தொண்டர்கள் மோடி வீசின வலைக்கே போய் விழுகலை. ஜெயலலிதா மறைஞ்ச உடனே ஒரு மேடையிலையும் வெங்கையா நாயுடு, அமித்ஷா, மோடி 3 பேரும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பேர் அப்படி சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்படி அவர் வல்லவர், நல்லவர் வச்சிருந்தார். ஏதாவது ஒரு 100 பேர் 1000 பேராவது போனாங்களா கொத்து கொத்தா? இல்லை. அதுலலாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எம்ஜிஆர் பேரை விஜய் சொல்லிட்டாருங்கனாலே அது போவாங்கன்னு சொல்லலாம். அதிமுக வாக்கு வங்கியும் பாதிக்கப்படும்.